ரயில்வேயில் தமிழர்கள் தடமதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகநபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன்னுடைய கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 நவம்பர் 29 இந்த தேதியில் நடைபெற்ற ஆல் ஷிஃப்ட் 28 3 ஷிஃப்ட் 29 3 ஷிஃப்ட் மொத்தம் 6 ஷிஃப்ட். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ். மொத்தம் 120 கொஸ்டின் அண்ட் ஆன்சருடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடியோடைய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் இதோடைய வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேத்ஸ் கூட சார் உங்களுக்கு அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஏஎல்பி சிபிடியோட எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்வு இந்த பேட்டர்ல தான் மேக்சிமம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் கேட்குறாங்க. இன்னொன்று இந்த பேட்டர்னுடைய அடிப்படையில் தான் கேட்குறாங்க. சில சமயம் இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இங்க மொத்தம் இந்த 5 நாட்கள்ல 15 ஷிஃப்ட்ல கேட்டாங்கன்னா அந்த 15 ஷிஃப்ட்லயே ஒரு 300 கொஸ்டின் சயின்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 150 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். இதை நல்லா பார்த்தாவே டீடைல்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பகுப்பாய்வு செய்து படிச்சாவே நம்ம அந்த 30 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியா 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இன்னொன்று டீட்டெயிலாக நம்ம நல்லா படிக்கும்போது எல்லாத்தையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நல்லா ஆனால் டெடிகேட் பண்ணி எபோர்ட் போட்டு படிங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களை போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மின்கடத்தியின் நீளம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டால், ஒரு மின்கடத்தியின் நீளம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டால் மற்ற காரணிகளை மாறாமல் வைத்திருந்தால் அந்த கடத்தியோட மின் தடையாக்கம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த மின் கடத்தி நீளம் 3 மடங்கா அதோடைய நீளத்தை உயர்த்துறாங்க. மித்த காரணிகளை மாறாமல் அளவுல வச்சிருக்காங்க. அப்படிங்கிற சமயத்துல அந்த கடத்தியோட மின் தடையாக்கம் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கும். அது மும்மடங்கு இருக்கும். அதுதான் ஆன்சர். அடுத்து, மின்னோட்டம் கொண்ட வட்ட வளையத்துக்கு புல வலிமை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு மின்னோட்டத்தை கொண்ட வட்ட வளையத்துக்கு அந்த புல வலிமையானது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா புல வலிமையானது அதனுடைய மைய பகுதியில் அதிகமாக பெருமமாக காணப்படும். அதாவது மின்னோட்டம் கொண்ட வட்ட வளையத்துக்கு புல வலிமையானது மையத்துல பெருமமாக அதிகபட்சமாக காணப்படும். அடுத்து, பின்வரும் கார்பன் சேர்மங்களில் எது ஆல்கஹால் என வகைப்படுத்தப்படுகிறது? அதாவது இந்த கார்பன் சேர்மங்கள் ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஹீட்டோன், ஈத்தர், கார்பாக்சிலிக் அமிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை செயல் தொகுதி கேட்பாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் எப்படி இதை வகைப்படுத்துறாங்க? இங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பின்னொட்டு கார்பன் சேர்மங்களுடைய பின்னொட்டு என்ற அடிப்படையில் இந்த கொஸ்டினை வகைப்படுத்தியிருக்காங்க. இங்க பாருங்க, ஏஎல் இங்க ஓஎல் இங்க 1 ஓஎன்இ 1 அடுத்து ஓஐசி ஆய்க். ஓகேங்களா? ஏஎல் இது எதோடைய பின்னொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் ஆல்டிகைடு. ஏஎல் என்பது ஆல்டிகைடு பின்னொட்டு. புறப்பனால் என்பது ஆல்டிகைடு. ஓஎல் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஓஎல் என்பது ஆல்கஹால். ஓஎல் என்பது என்னது? ஆல்கஹால். ஏஎல் ஆல்டிகைடு, ஓஎல் ஆல்கஹால், ஓஎன்இ ஓன் என்பது கீட்டோன், ஆய்க் என்பது கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம் பின்னோட்டு ஆல்டிகைடு பின்னோட்டு ஏஎல் ஆல்கஹால் ஓஎல், கீட்டோன் ஓஎன்இ, கார்பாக்சிலிக் ஆய்க் ஓஐக். ஓகேங்களா? அப்ப இங்க ஆல்கஹால் எது? ஓஎல் புறப்பனோல். ஓகேங்களா? இதுதான் ஆல்கஹால் என்று வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப ஏஎல் ஆல்டிகைடு, ஓஎன்இ ஹீட்டோன், ஓஐசி ஐக் என்பது கார்பாக்சிலிக் ஆசிட். இது பின்னொட்டு. இதே சில சமயம் வினை செயல் தொகுதி கேட்பாங்க. ஆல்கஹாலோட வினை செயல் தொகுதி என்னன்னா OH. ஆல்கஹாலோட வினை செயல் தொகுதி என்னது? OH. ஆல்டிகைடு CHO, ஆல்கஹால் OH, ஆல்டிகைடு CHO, கீட்டோன் COR, ஈத்தர் ROR, கார்பாக்சிலிக் COOH. இது வினை செயல் தொகுதியாகும். சிறுநீரகத்தில் உள்ள ஒவ்வொரு தந்திக்கு கொத்தும் தொடர்புடைய ஒரு கப் வடிவிலான சிறுநீரக நுண்குழாய் எதுன்னு கேட்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தந்தியை கொத்தும் அந்த தந்திக்கு கொத்து சிறிய சிறிய அந்த ரத்த தந்துகள் என்னன்னா குளோமருலஸ். இந்த குளோமருலஸ் தொடர்புடைய ஒரு கப் வடிவிலான சிறுநீரக நுண்குழாய்க்கு என்ன பேருனா பௌமானின் கேப்சூல், போமன்ஸ் கேப்சூல், பௌமானின் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். பௌமானின்
கேப்சூல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப சிறிய ரத்த தந்துகிலுடையது அந்த தந்தி கொத்துக்கு பேர் குளம்பரோலஸ். சிறுநீரகத்துல ஒவ்வொரு குளம்பரும் தொடர்புடைய ஒரு கப் வடிவிலான சிறுநீரக நுண்குழாய்க்கு என்ன பேரு? பௌமானின் கிண்ணம் அல்லது பௌமானின் கேப்சூல். ஓகேங்களா? இந்த அண்மை சுருண்ட இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய அந்த உப்புகள், ஏதாவது சோடியம் பாஸ்பேட்டு, யூரியா, நீர், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து மீண்டும் உறிஞ்சப்படுதுங்கன்னா அண்மை சுருண்ட குழல்கள் தான் உறிஞ்சப்படும். அண்மை சுருண்ட குழல், சேய்மை சுருண்ட சுழல்கள், சுருண்ட குழல்கள்ல. ஓகேங்களா? அடுத்து, எந்த உயிரினத்தில் செல் பிளவு அல்லது பிரிவு புதிய ஒன்றை உருவாக்க வழிவகுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் உயிரினங்கள். எங்க? ஒரு செல் உயிரினங்கள். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உடல செல்கள்ல நடக்கக்கூடியது ஏமைட்டாசி என்று சொல்லக்கூடிய நேர்முக பகுப்பு. ஒரு செல் உயிரினங்கள். ஓகேங்களா? சரி, ஒரு செல் உயிரினங்கள் தான் ஏமைட்டாசி. உடல செல் நடக்கூடியது மைட்டாசிஸ். இனப்பெருக்க செல்கள் மியாசிஸ். அப்போ ஒரு செல் பிரிவில் நடக்கிறது என்னது? செல் பகுப்பு அல்லது பிரிவு புதிய வகை உயிரை ஒன்றை உருவாக்க வழிவகுக்கிறது. அடுத்து, உயிரினங்களில் மக்கள் தொகையின் நிலைத்தன்மைக்கு பொறுப்பான செயல்முறை எதுவும் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இனப்பெருக்கம் தான். இதே மக்கள் தொகையோட காலப்போக்கில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு எதுனா வேறுபாடுகள் சொல்லுவோம். ஆனா இந்த மக்கள் தொகை நிலைத்தன்மைக்கு ஒரு பொறுப்பான ஒரு வழிமுறை செயல்முறை எது? இனப்பெருக்கம் தான். சடுதி மாற்றம் அப்படிங்கிற சொல்ல யார் அறிமுகப்படுத்துறாங்க? கீகோ கீகோ டீவரிஸ். ஓகேங்களா? மக்கள் தொகை நிலைத்தன்மைக்கு பொறுப்பு இனப்பெருக்கம், காலப்போக்கில் மாறுபாடு. ஓகேங்களா? அடுத்து, சுண்ணாம்புக்கல். இந்த சுண்ணாம்புக்கல் அப்படின்னா லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல்லை சூடேற்றும் போது அது சுட்ட சுண்ணாம்பாக மாறுகின்றது. இதில் எந்த வேதி வினை நிகழ்கின்றது அப்படின்னு கேட்கிறாங்க. சுண்ணாம்புக்கல் என்னது? கால்சியம் கார்பனேட் சூடேற்றும் போது என்ன மாறுது? CaOவாக மாறுது. CaO என்னது? கால்சியம் ஆக்சைடு. இதான் என்னது? சுட்ட சுண்ணாம்பு. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படக்கூடிய இந்த வேதிப்பொருள் தான் சுட்ட சுண்ணாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய குவிக்லைம் கால்சியம் ஆக்சைடு CaO. CaOH கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து நீர்த்த சுண்ணாம்பு சுவர்களை வெள்ளையடிக்க பயன்படும். அப்ப சுண்ணாம்பு கல்லை சூடேற்றும் போது சுட்ட சுண்ணாம்பாக மாறுகின்றது. இதுல எந்த வேதிவினை நிகழ்கிறது? இது வந்து ஒரு சிதைவு வினை. ஏன்னா கால்சியம் கார்பன் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கொடுக்கும். ஓகேங்களா? சிதைவு வினை. அடுத்து, இரட்டை இடைப்பெற்று நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருவோம். இரட்டை இடைப்பெற்றுனால 2 சேர்மங்கள் வினைபுரிந்து அவருடைய அயனிகளோட பரிமாற்றத்தால் நடைபெறும் வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ABCD வினைபுரிந்து ADCT இப்படிதான் இரட்டை இடப்பெயர்ச்சி அயனிகளோட பரிமாற்றம் நடைபெறக்கூடியது. இது ஒற்றை இடப்பெயர்ச்சி விட தனிவும் சேர்ம வினைபுரியக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு இடப்பெயர்ச்சி நடைபெறும். ஓகே. அடுத்து, பின்வரும் சேர்மங்களில் எது அமில நீக்கி ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் கேட்கிறாங்க. அதாவது அமில நீக்கி ஒரு மூலப்பொருள். அமில நீக்கி எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படும் அமில நீக்கி எதுனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை வந்து ஒரு மருந்து பொருளாக உபயோகப்படுத்தணும். ஆனால் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் எதுவும் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது சோடியம் பைகார்பனேட் அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எல்லாமே ஒன்று தான். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? சோடியம் என்னது? சாதாரண உப்புடைய அந்த பொதுவான பெயர் தான் சோடியம் குளோரைடு. ஓகே. இந்த சோடியம் பைகார்பனேட் நிறைய இதில் பயன்படும். சோடா அமில தீயணைப்பான்கள்லாம் பயன்படுத்தப்படும். கேக் மற்றும் ரொட்டி உப்பை செய்ய பயன்படுத்தப்படும். பேக்கிங் சோடா கூட சொல்லுவாங்க. பேக்கரியில் பயன்படுத்துறாங்க. அடுமனைனா அந்த பேக்கரியில் பயன்படுத்துறாங்க. சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா கூட சொல்றோம். ஓகே. அடுத்து, டேஸ் ஆனது மண்ணிலிருந்து பெறப்பட்ட நீர் மற்றும் தாதுக்களை நகர்த்துகிறது. அப்போ மண்ணிலிருந்து பெறப்பட்ட நீர் மற்றும் தாது உப்புகளை உறிஞ்சக்கூடிய திசை எது? சைலம் தான். அதே நேரத்தில் டேஸ் ஆனது ஒளிச்சேர்க்கை மூலமாக இலைகளில் தயாரிக்கப்பட்ட பொருள் என்னது? உணவுப் பொருள். அப்போ உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசு புலோயம். நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்தக்கூடியது சைலம். உணவுப் பொருள் கடத்தக்கூடியது புலோயம். இதுதான் ஆன்சர். அடுத்து, 2 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளின் இயக்க ஆற்றல். 2 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் இயக்க ஆற்றல் எவ்வளவு? 100 ஜூல். இனி அந்த பொருளின் திசை வேகம். அப்போ ஒரு பொருள் இயக்க ஆற்றல்
எத்தனை 100 ஜூல். நிறை எவ்வளவு 2 கிலோகிராம். நிறை எவ்வளவு 2 கிலோகிராம். ஒரு பொருள் இயக்க ஆற்றல் 100 ஜூல். அந்த பொருளுடைய திசை வேகம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் எவ்வளவு வி ஸ்கொயர் 100. நம்ம வி எவ்வளவு 10. திசைவேகம் எவ்வளவு 10 மீட்டர் பை வினாடி. அடுத்து மனித கண்ணில் உள்ள கிட்ட பார்வை பிரச்சனையை லேசை பயன்படுத்தி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. கிட்ட பார்வை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மயோபியா. கிட்ட பார்வை என்னது மயோபியா. தூர பார்வைனா ஹைபர் மெட்ரோபியா. ஓகேங்களா. அப்ப கிட்ட பார்வை அப்படின்னா மயோபியா. கிட்ட பார்வை என்றால் கிட்டத்தில் இருக்கிற மட்டும்தான், பக்கத்தில் இருக்கிற மட்டும்தான் தெரியும். தூரத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியாது. தூர பார்வைனா தூரத்தில் இருக்க மட்டும்தான் தெரியும், பக்கத்துக்கு தெரியாது. அப்ப கிட்ட பார்வை என்பது கிட்டத்துக்கு கூட தெரியும். அப்ப இது இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, கிட்ட பார்வை சரி செய்யக்கூடியது குழி லென்ஸு. அப்ப பொருத்தமான திறன் கொண்ட ஒரு குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை நாம் சரி செய்யலாம். தூர பார்வை இருந்ததுன்னா குவி லென்ஸ். ரெண்டுமே பிரச்சனை. கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே இருந்ததுன்னா இருபுற குவி லென்ஸை பயன்படுத்தணும். அடுத்து பின் வருவனவற்றில் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டுணர்வு மூலம் தகவல்களை கடத்தும் சிறப்பு செல் எதுனா அதுதான் நியூரான் அல்லது நரம்பு செல். நியூரான்னாலும் நரம்பு செல்னாலும் ஒண்ணுதான். நரம்பு மனது அடிப்படை அமைப்பு செல் நரம்பு செல் அல்லது நியூரான் தான். உடலுடைய ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டல் கடத்தக்கூடியதான் இது நியூரான் நரம்பு செல். அந்த நியூரான்ல காணப்படக்கூடியதான் 3 முக்கியமான பாகங்கள், சைட்டான், டெண்டினான், ஆக்சான். ஓகேங்களா. அடுத்து ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியின் மதிப்பு 0 இருப்பதற்கு பின்வரும் கூற்றுகள்ல எது தேவை? அது பின்வரும் நிலைமைகள்ல எது தேவை? அவ ஒரு இடப்பெயர்ச்சி வந்து ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் கரெக்டா இருந்தாதான் அதோட மதிப்பு 0 இருக்கு. அப்ப என்னது? பொருளின் ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலை மாறாமல் இருக்கும் போதுதான் அந்த ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சியானது 0 இருக்கும். அப்ப சரியான பொருள் ஆரம்ப நிலை இறுதி நிலை, இதுதான் இடப்பெயர்ச்சி சொல்ற. இடப்பெயர்ச்சி அலகு மீட்டர். அடுத்து 0.5 கிலோகிராம் நிறை கொண்ட 0.5 கிலோகிராம் நிறை கொண்ட பந்து செங்குத்தாக மேல் நோக்கி வீசப்பட்டு அது 20 மீட்டர் உயரத்துக்கு செல்கிறது. அதாவது 0.5 கிலோ நிறை இருக்கு, செங்குத்தா மேல் நோக்கி வீசணும். அது எவ்வளவு உயரத்துக்கு போகுது? 20 மீட்டர் உயரத்துக்கு போகுது. அப்படின்னா அந்த பந்தோடைய ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு இருக்கும்? 20 மீட்டர் உயரத்துக்கு செல்கிறது. அப்ப அந்த பந்தோட ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு இருக்கும்? மீட்டர் பை வினாடி. 20 மீட்டர் பை வினாடி தான். ஓகே. அடுத்து பின்னர் எந்த சூத்திரம் மூலமாக கரைபொருளின் கனளவு கரைசலின் கனளவின் சதவீதமானது வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ் கணக்கிடப்படுது அப்படின்னா சரியான வாய்ப்பாடு என்னன்னா அதே தான். உங்களுக்கு கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்தாங்க. கரைபொருளின் கனளவு ஆர் கரைசலின் கனளவு இன்ட்டு 100. என்னது? இன்ட்டு 100. இதுதான் சரியானது. அடுத்து ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் எவ்வளவு? ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10 -10 மீட்டர். ஒரு ஆங்ஸ்ட்ராமுடைய மதிப்பு கேட்டாலும் எவ்வளவுதான்? 10 -10 மீட்டர் தான். ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் கேட்டாலும் 10 -10 மீட்டர் தான். இதே ஒரு மைக்ரோமீட்டர் கேட்டாங்கன்னா 10⁻⁻6. ஒரு நானோமீட்டர் கேட்டாங்கன்னா 10⁻⁹ ஒரு நானோமீட்டரோட மதிப்பு எவ்வளவு? 10⁻⁹. ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் 10⁻⁻10 மீட்டர். அடுத்து ஒரு கோளக ஆடியின் ஆடி மையத்திற்கும் அதன் குவியத்திற்கும் இடையே உள்ள தூரம் அதன் வளைவு ஆரம் ஆரை பொறுத்தவரை டேஸுக்கு சமமாகும். ஒரு கோளக ஆடியினுடைய ஆடி மையம் போல் சொல்லுவாங்க. குவியம் என்ன? முக்கிய குவியம். இதுக்கு இடையே உள்ள தூரம், ஒரு கோளக ஆடி மையம் அந்த குவியத்துக்கு இடையே உள்ள தூரம் அந்த இதன் வளைவு ஆரம் ஆரை பொறுத்தவரை எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r/2. ஓகேங்களா. r ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r/2க்கு சமமானது. அடுத்து பின்வரும் கரைசல்களில் முகர்வதால் அடையாளம் காண முடிவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முகர்வதால் எதை அடையாளம் காண முடியும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. தண்ணீரில் டெட்டால் கலந்ததை முகர்ந்தா
சுமல் வரும் மாதிரி டெட்டால் கலந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா கேட்குறாங்க. ஆம், அதுதான் உண்மை. தண்ணீரில் டெட்டாலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த வாசனை நம்ம வந்து என்ன செய்யும், நுகர முடியும். அது சரிதான். தண்ணியில் உப்பு கலந்து நுகர முடியுமா? இல்லை. நீரில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்து நுகர முடியுமா? இல்லை. நீரில் சர்க்கரை நுகர முடியாது, நுகர முடியாது. அப்போ தண்ணீர் டெட்டா கலந்த டெட்டால் சுமல் வாசனை நமக்கு காட்டி கொடுக்கும். அதான் சரியானது. அடுத்து, எந்த உயிரினத்தில் எந்த உயிரினத்தில் உணவு குமிழில் சிக்கலான பொருட்கள் எளிமையானவைகளாக சிதைக்கப்பட்டு பின்னர் சைட்டோபிளாசத்துல பரவும்? எந்த உயிரினத்துல பாத்தீங்கன்னா அமீபா தான். அமீபாதனுடைய போலிக்கால்கள் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி அடையாது, சூடோபோடியான்னு சொல்லுவோம். அந்த உணவு குமிழில சிக்கலான பொருட்கள் எளிமையான சிதைக்கப்பட்டு தான் பின்னதான் சைட்டோபிளாசத்துல பரவும் அப்படின்னு சொல்றாங்க அமீபாலாம். இந்த லைக்கன் பாத்தீங்கன்னா பாசி கூட்டல் பூஞ்சை சேர்ந்த ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறை தான் லைக்கன். கூட்டுயிரி வாழ்க்கை முறை தான் லைக்கன். அடுத்து, அமிலம் தண்ணீரில் கலக்கும் போது என்ன நடக்கும்? அமிலம் தண்ணீரில் கலக்கும் போது ஹைட்ரஜன் அயனியோ ஹைட்ரோனியம் அயனியோ கொடுக்கும். அப்ப என்னது, தலா ஒரு அலகு கன அளவிற்கு ஹைட்ரோனியம் அயனியின் செறிவை அதிகரிக்கும். ஹைட்ரஜன் H+ அல்லது H3, அதான் O+. இதுதான் அமிலம். அமிலம் தண்ணீரில் கலக்கும் போது ஹைட்ரஜனையோ ஹைட்ரோனியம் அயனியோ கொடுக்கும். அதுதான் சரியானது. ஹைட்ராக்சில் கிடையாது, அது வந்து காரங்கிறது ஹைட்ராக்சில் அயனி. ஓகேங்களா. அடுத்து, சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். டெஸ்டோஸ்டிரான், புரோஸ்டெஸ்டான் கொடுத்திருக்காங்க பாருங்க. பருவமடையும் காலத்தில் சிறுவர்களிடம் காணப்படும் தோற்றத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது எப்ப? டீனேஜ், பருவமடை காலத்துல வந்து 11 to 19. இங்கே அதே தான். அப்ப பருவமடை காலத்துல சிறுவர்களிடம் காணப்படும் தோற்றத்துல மாற்றங்களை ஏற்படுத்துவது, அதாவது ஆண்களோட இரண்டாம் நிலை பால் பண்புகள். இரண்டாம் நிலை பால் என்பது முடி வளர்தல், மீசை வளர்தல், தாடி வளர்தல், இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடைதல், தோல் தடிமனாதல், குரல் கரகரப்பா மாறுதல். அப்ப அந்த இது காரணமான ஹார்மோன் இது ஆண்கள்ல. செகண்ட் ஸ்டேஜ் இரண்டாம் நிலை பால் பண்புகளை தோற்றுவிட்டு காரணமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன். டெஸ்டோஸ்டிரானாலும் ஆண்ட்ரோஜன்னாலும் ஒண்ணுதான். இது சரியானதுதான். அடுத்தது பாருங்க, பருவமடை காலத்துல சிறுவர்களிடம் காணப்படும் தோற்றத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது எதுனா புரோஸ்டெஸ்டிரான் கொடுத்துறாங்க. அப்ப புரோஸ்டெஸ்டிரான் சிறுவர்களா சிறுமிகள் நம்ம சொல்லணும் ஒண்ணு. இன்னும் பருவமடை காலத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி என்னது? ஈஸ்ட்ரோஜன் தான். இந்த புரோஸ்டெஸ்டிரான் எதுக்கு பயன்படும்னா, இந்த மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதிலும் கர்ப்பகால பராமரிப்பிலும் ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் தான் புரோஸ்டெஸ்டிரான். அப்ப சிறுமிகளிடம் பருவமடையும் காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாம் நிலை பால் பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். மாதவிடாய் சுழற்சி கர்ப்பகால பராமரிப்பு புரோஸ்டெஸ்டிரான். ஓகேங்களா. அப்ப ஏ மட்டும், அறிக்கை ஏ மட்டும் தான் சரியானது, பி தவறானது. ஓகே. புரியுதுங்களா. அப்ப ஆண்கள்ல இரண்டாம் நிலை பால் பண்புகள் காரணமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன். பெண்கள்ல இரண்டாம் நிலை பால் பண்புகள் காரணமானது ஈஸ்ட்ரோஜன். கர்ப்பகால பராமரிப்பு, மாதுளை சுழற்சி ஒழுங்குபாடு புரோஸ்டெஸ்டிரான். ஓகே. அடுத்து, வெள்ளை நிற ஒளியை ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தால் 7 வண்ணங்களா பிரிக்கும் போது பின் வருவது எந்த நிறம் குறைந்தபட்சமாக விலகல் அடையும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப விப்ஜிஆர் அந்த மொத்தம் 7 நிறங்கள் இருக்கு. இதுல எந்த நிறம் குறைந்தபட்சமாக விலகல் அடையும் பார்த்தீங்கன்னா, இப்படி இங்கிட்டு இருந்தா நம்ம வரணும். எந்த கலரு? இப்ப ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகா, வயலட். இங்க கொடுக்கப்பட்டுள்ள பச்சை, நீலம், இண்டிகோ, மஞ்சள் இருக்கு. இது சரியானதுன்னா மஞ்சள். ஓகேங்களா. சில பொதுவா அலைநீளம் அதிகம் உள்ள நிறம் எதுன்னு கேட்பாங்க. அலைநீளம் அதிகம் உள்ள நிறம் சிவப்பு. இதே அலைநீளம் குறைவுள்ள நிறம் ஊதா. அலைநீளம் அதிகம் உள்ள நிறம் என்னது? சிவப்பு. குறைவானது ஊதா. அப்ப சிவப்பு நிறத்துக்கு அலைநீளம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் குறைந்த விலகலை உடையது. ஆனால் ஊதா விலகல் அதிகம் உடையது. ஓகேங்களா. அடுத்து, ஒரு பொருளின் திறனை பவர், அதாவது கிலோவாட் மற்றும் வாட் ஆகிய இரண்டிலும் அளவிடலாம். அதாவது பொதுவாக மின் திறன் அலகு வாட்னு சொல்றோம், மின்னாற்றல் வணிக முறையில் கிலோவாட்னு சொல்றோம். பின்னர் வாட்டின் அடிப்படையில் ஒரு கிலோவாட்டோடைய மதிப்பு எவ்வளவுங்க? ஒரு கிலோவாட் என்பது 1000 வாட் ஆகும். ஒரு கிலோவாட் என்பது 1000 வாட் ஆகும். ஓகேங்களா. 1000 வாட். அதான் சரியானது. அடுத்து, மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு நீளமான சொலினாய்டை
எடுத்துக்கொள்ளவும். ராகுல் இந்த நீளமான மின்னோட்டத்தை சுமக்கும் சொலினாய்டுகளுக்குள் ஒரு காந்தப்புல கூறுகளை வரைபடமாக்கினால் அது எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது சொலினாய்டு என்பது ஒரு சுருள் தான். மின்னோட்டத்தை கொண்டு கடத்தி சுருள் சொல்றோம். அந்த மின்னோட்டத்தை சுமக்க சொலினாய்டுகளை ஒரு காந்தப்புல கோடுகளை வரைபடம் எப்படி தோன்றும்? எல்லா இடங்களிலும் ஒரே சீராகத்தான் தோன்றும். அடுத்து, ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையினால் விழும்போது அப்பொருள் டேஸை எதிர்கொள்ளும். ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையினால் விழும்போது அப்பொருள் எதை எதிர்கொள்ளும்? கிராவிட்டி, ஒரு முடுக்கத்தை எதிர்கொள்ளும். என்னது? முடுக்கத்தை எதிர்கொள்ளும். முடுக்கத்தின் அலகு என்னது? மீட்டர் பை வினாடி. சீரான இயக்கத்துல முடுக்கத்தின் மதிப்பு 0 இருக்காது. எதுனா சீரற்ற இயக்கம். பூஜ்ஜியமா இருந்தால் சீரான இயக்கம். அப்போ ஒரு புவியீர்ப்பு விசை விழும்போது அப்பொருள் முடுக்கத்தை எதிர்கொள்கிறது. அடுத்து, பின்வரும் கூற்றுகள் எது கார்பன் சேர்மத்தின் தன்மையை பற்றி தவறான கூற்று கேட்கிறாங்க. அப்ப சரியான கூற்றுகள் பார்த்துலாம். கார்பனுடைய அணுக்களுக்கு இடையில் இரட்டை அல்லது 3 பிணைப்புகளை கொண்ட கார்பனின் சேர்மங்கள் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் அல்லது நிறைவுறாத சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அவை நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள். இதுவும் சரிதான். கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு இருந்தது அப்படின்னா அது நிறைவுற்ற சேர்மங்கள், நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள். இந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் என்ன சொல்லுவாங்கன்னா அல்கேன். இங்க இரட்டை பிணைப்பு முட்டை இருந்தா இது அல்கைன், அல்கீன். இதுல நிறைவுறாத சேர்மங்கள் அல்கைன், அல்கீன். அல்கேன் நிறைவுற்ற சேர்மங்கள். ஒற்றை பிணைப்புனா நிறைவுற்றது, இரட்டை பிணைப்பு முப்பிணைப்புனா நிறைவுறாத சேர்மங்கள். ரெண்டுமே சரியானது. மூன்றாவது பாருங்க, கார்பன் அணுக்கள் பெரிய மூலக்கூறுகளை உருவாக்க மற்ற கார்பன் அணுக்களுடன் பிணைக்கும் சிறப்பு திறனை கொண்டுள்ள. இதுக்கு பேர் தான் சங்கிலி பிணைப்பு, சங்கிலி தொடராக்கம். கார்பனுடைய மிக முக்கியமான சிறப்பு பண்பு எதுனா சங்கிலி தொடராக்கம் தான். அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்கு. இது அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் கூட கேட்கலாம். அப்ப அடுத்தது பாருங்க, எது தவறான? கார்பன் சேர்மம் ஆக்சிஜன் மட்டுமே உருவாகுது. கண்டிப்பாக கிடையாது. இதுதான் ஆன்சர். அடுத்து, ஒரு பொருள் சீரான இயக்கத்துல இருக்கும்போது அதனுடைய பாதை எப்படி இருக்கும்? ஒரு சீரான இயக்கத்தில் பாதை எப்படி இருக்கும்? ஒரு நேர்கோடா இருக்கும். ஒரு சீரற்ற இயக்கம் இப்படி சீரற்ற இயக்கமா இருந்தா அது எப்படி இருக்கும்? பயங்கர திசை மாறி இருக்கும். அப்ப சீரான இயக்கம்னா ஒரு நேர்கோடு. அடுத்து, வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள் மனித உடலில் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை உருவாக்கும். அப்ப அந்த நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை உருவாக்குது. அவை எவற்றால் அகற்றப்படும் அப்படின்னா ரத்த நாள மண்டலமா, கழிவு நீக்க மண்டலமா, ரத்த ஓட்ட மண்டலமா, சுவாச மண்டலமா? சரியான ஆன்சர் கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலம் மூலமாக தான் மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் அகற்றப்படும். அதுதான் சரியானது. அடுத்து, உயிரினங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு அலகு எதுன்னா செல்லு தான். செல் உயிரணு கூட சொல்லுவாங்க. உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல்பாட்டு அலகு செல். செல்லை கண்டுபிடிச்சது யாரு? 1665 ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து, கூழ்மங்களில் பின் வருவனவற்றை எது நுரைக்கு சரியான எடுத்துக்காட்டு? எது நுரைக்கு சரியான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சரியான பியூமிஸ். இந்த பியூமிஸ் அப்படின்னு என்ன? ஒரு நுரை கல்லாகும். அதென்ன நுரைக்கல்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதங்களை தேய்ப்பதற்கு, கால் பாதங்களிலோட இந்த இறந்த செல்களை தேய்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கல் தான் நுரைக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் பியூமிஸ். இது கூழ்மங்கள்ல நுரை என்ற கூழ்மத்துக்கு எடுத்துக்காட்டு தான் பியூமிஸ். அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த மூடுபனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மூடுபனி என்பது ஒரு நீர்ம காற்று கரைசல். மூடுபனி என்பது நீர்ம காற்று கரைசல். அப்ப புகை தூசி எல்லாம் என்னது? புகை தூசு எல்லாமே அது திண்ம காற்று கரைசல். அது என்னது? திண்ம காற்று கரைசல் அப்படிங்கிற ஒரு கூழ்மம். திண்ம காற்று கரைசல். அப்ப நீர்ம காற்று கரைசல் எடுத்துக்காட்டு மூடுபனி. திண்ம காற்று கரைசல் புகை தூசு, ஜெல்லி தெரியும், கூழ்மம், மெல்சன். ஓகேங்களா? அப்ப நுரைக்கு சரியான எடுத்துக்காட்டு நுரைகள். அடுத்து, ஒரு காப்பர் சல்பேட் கரைசலில் ஒரு இரும்பு ஆணியை அமிழ்த்து வைக்கும் போது எந்த பொருளானது இரும்பினால் இடமாற்றம் செய்யப்படும்? அதாவது காப்பர் சல்பேட் கரைசல்ல ஒரு இரும்பு ஆணி அமிழ்த்து வைக்கிறாங்க. அப்படி வைக்க போது எந்த பொருளானது இரும்பினால் இடமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர். என்னது? காப்பர். அடுத்து, காப்பர் ஆக்சைடை கொண்ட ஒரு பீக்கர்ல
சிறிதளவு நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கப்படும் போது எந்த சேர்மம் உருவாகும் கேட்குறாங்க. அப்ப காப்பர் ஆக்சைடு, நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கும் போது என்ன உருவாகுது? காப்பர் குளோரைடு. என்ன குளோரைடு? காப்பர் 2 குளோரைடு உருவாகுது. ஓகே, CuCl2 காப்பர் 2 குளோரைடு உருவாகுது. காப்பர் குளோரைடு உருவாகுது. ஓகே, அடுத்து பெருமளவில் எரிபொருளாக பயன்படும் கார்பனின் எளிய சேர்மம் எது பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான். மீத்தேன் அது CH4. மீத்தேன் வந்து ஒரு நான்முகி பிணைப்பு, 4 ஹைட்ரஜனுக்கு ஒரு கார்பன் அணு. ஓகேங்களா? மீத்தேன் அல்கேனுடைய இது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். மீத்தேன் அப்படின்னா 1 கார்பன் அணு 1. கார்பன் அணு எண்ணிக்கை வச்சு மீத்தேன் 1, ஈத் 2, புரோப் 3. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பீட்டேன், பெண்டேன். பீட்டேன் 4, பெண்டேன் 5. ஓகேங்களா? அப்ப பெருமளவுல எரிபொருளாக பயன்படுகிறதுனா மீத்தேன் தான். ஓகேங்களா? அடுத்து டேஸின் காரணமாக பொருளின் துகள்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எதன் காரணமாக பொருளுடைய துகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது? காரணம் என்னன்னா இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றலுக்கான வாய்ப்பானது ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஆஃப் எம்வி ஸ்கொயர் இயக்க ஆற்றல். அடுத்து தவறான வாக்கியத்தை அடையாளம் காணவும். தவறான வாக்கியத்தை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சில உயிரினங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் வடிவத்தில் கனிம மூலங்களிலிருந்து பெறப்பட்ட எளிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தும். ஏன்னா சில உயிரினம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நீர் வடிவத்தில் எளிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தும், சரிதான். மற்ற உயிரினங்கள் சிக்கலான பொருட்களை பயன்படுத்தும். அவை உடலின் பராமரிப்பு வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் முன்பு எளிமையானவையா உடைச்சிரும், இதுவும் சரிதான். அடுத்து பாருங்க, ஹீட்டோரோட்ரோபிக் உயிரினங்கள்ல தாவரங்கள் அடங்கு கொடுக்குறாங்க, இது தவறு. இந்த ஹீட்டோட்ரோபிக் எது அடங்குனா பாலூட்டிகள். தாவரங்கள் எந்த வகை தாவரங்கள் அடங்கும் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யாத தாவரங்கள். ஒளிச்சேர்க்கை செய்யாத தாவரங்கள் தான் இந்த ஹீட்டோட்ரோபிக் உயிரினங்கள் அடங்கும். பொதுவான தாவரம் என்பது நமக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் ஒளிச்சேர்க்கை என்ற நிகழ்வின் மூலமாக. அப்ப அந்த பசுந்தாவரம் என்பது ஹீட்டோட்ரோபிக் வகை உயிரினங்கள் அடங்காது. ஒளிச்சேர்க்கை செய்ய தாவரங்கள் வேணா இதுல அடங்கும். அப்ப இது மட்டும் தான் என்னது தவறா இருக்கு. அப்ப தவறான வாக்கியம் எது அப்படின்னா சி மட்டுமே தவறானது, மீது ரெண்டுமே சரியானது. அடுத்து ஒரு பொருளானது ஒரு குவியாடியின் குவியத்திற்கும், குவியம் என்றால் போக்கல் பாயிண்ட், ஆடி மையத்திற்கும் இடையில் வைக்கப்படும் போது உருவாகும் பிம்பமானது எங்க உருவாகும்? பிம்பமானது எப்படி உருவாகும் பார்த்தீங்கன்னா குவியாடினாவே மாய பிம்பம், நேரான பிம்பம், பெரிய பிம்பம். மாய பிம்பம், நேரான பிம்பம், பெரிய பிம்பம். குழியாடினா தலையிலான பிம்பம், மெய் பிம்பம், சிறிய பிம்பம். ஓகே, அடுத்து ஒரு மின்னழுத்தம் K உள்ள 2 புள்ளிகள் குறுக்கே பிளஸ் Q மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்படும் வேலையின் அளவு அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கி தான் போடணும். அப்ப என்னது எப்படி வரும்? KQ வரணும். QK எதுக்கு? இங்க இதான் ஆன்சர். Q இன்ட்டு K இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து பின்வரும் எண்களில் கால்சியத்தின் அணு நிறைய குறிப்பது எது? பின்வரும் எண்களில் கால்சியத்தின் அணு நிறைய குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. அப்ப கால்சியத்துடைய அணு நிறை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 40. அது எப்படி சொல்றாங்க? U என்ற குறியீட்டால தான் அணு நிறைய சொல்றாங்க, 40 U. இதே வந்து ஆக்சிஜனுடைய அணு நிறை எவ்வளவுன்னா 16 U. ஆக்சிஜன் மூலக்கூறு நிறை கேட்டாங்கன்னா 32 சொல்றேன். இதே 14 என்பது நைட்ரஜன் அணு நிறை 14. ஓகேங்களா? அப்ப கால்சியத்தின் அணு நிறை எவ்வளவு? 40. ஒரு பூவியின் பெண் இனப்பெருக்க உறுப்பில் வீங்கி அடிப்பகுதிக்கு என்ன பேரு? கருப்பை. நீளமான அடிப்பகுதி என்ன? சூலகத்தண்டு. மற்றும் ஒட்டக்கூடியதாக முனைப்பகுதி பேர் சூழ்படி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2-3 டைம் வந்து பொறுத்துக்க பேட்டர்ல கேட்டாங்க. இப்போ வந்து டைரக்டாக கேட்டாங்க, 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு மலருடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகத்துடைய வீங்கிய அடிப்பகுதி கருப்பை, நீளமான நடுப்பகுதி சூலகத்தண்டு, ஒட்டக்கூடியதாக முனைப்பகுதி சூழ்முடி. ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து தாவர உடல் இருக்கக்கூடிய நுனியாக்கு திசுக்கள், அதாவது எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் திசு எங்க இருக்கு அப்படி கேட்கிறாங்க. நுனியாக்கு திசு எங்க இருக்கும்? நுனிகள். எங்க நுனிகள்ல? வேர் மற்றும் தண்டினுடைய நுனிகள்ல தான் இந்த நுனியாக்கு திசுக்களானது காணப்படும். அப்ப தாவர உடல்ல ஆக்கு திசுக்கள் 3 வகை: நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு. இதுல நுனியாக்கு திசுல எங்க காணப்படுது? வேர் மற்றும் தண்டுகளுடைய நுனிகள்ல காணப்படுது.
அடுத்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, 3 கூட்டுகள் கொடுத்திருக்காங்க. எது சரின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காற்று சுவாசம் அப்படிங்கிற படிநிலையெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த காற்று சுவாச செயல்பாட்டில் ஆற்றலுடைய வெளியீடு காற்றில்லா சுவாச செயல்முறையை விட அதிகமா இருக்கு. காற்று சுவாச செயல்பாட்டில் ஆற்றலுடைய வெளியீடு எப்படி இருக்கு? காற்றில்லா சுவாச செயல்முறையை விட அதிகமா இருக்கு. உண்மையா? கண்டிப்பா உண்மைதான். அடுத்து ஏடிபி, செல்லோட ஆற்றல் ஆணையம் என்று அழைக்கப்படக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி செய்யக்கூடிய ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆனது சிதைக்கப்பட்டு ஒரு நிலையான அளவில் ஆற்றலை உருவாக்குறது. இது செல்லில் நிகழும் எண்டோதெர்மிக் எதிர்வினைகள் இயக்குகிறது. இதுவும் சரிதான். அடுத்து பைருவேட் ஆனது 3 கார்பன் மூலக்கூறான லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. இதுவும் சரிதான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த காற்று சுவாசத்தில் கொடுக்கப்பட்ட இந்த 3 படிநிலையுமே என்னது? சரியானது. அப்போ ஆப்ஷன் ஏ, பி மற்றும் சி சரியானது. அடுத்து நமது உடலினுடைய இயக்கத்துக்கு காரணமான நமது உடலில் இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு காரணமான திசு எதுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தசை திசு. இந்த தசை திசு 3 வகை இருக்கு. வரி தசை, வரியற்ற தசை, இதய தசை. ஓகேங்களா? வரி தசை, வரியற்ற தசை, இதய தசை. இந்த இதய தசை என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதயத்தில் மட்டும் ஒரு சிறப்பு வாய்ந்த தசை. ஓகேங்களா? அப்ப தசை திசு தான் உங்களுடைய இயக்கத்துக்கு மிக முக்கிய காரணமான திசுவாகும். ஓகேங்களா? இந்த எபிதீலியல் திசுக்கள், இந்த எபிதீலியல் திசு உடலுடைய அந்த மேற்பரப்பு துளையிலே வந்து மூடக்கூடிய மேற்பரப்பில் காணக்கூடிய முக்கியமான திசு தான் எபிதீலியல் திசு. இணைப்பு திசு, இணைப்பு திசு ரத்தம் கூட ஒரு திரவ வகை இணைப்பு திசு தான். நரம்பு திசு, நரம்பு திசு. ஓகே, அப்ப நம்ம உடல் இயக்கத்துக்கு காரணமான திசு எது? தசை திசுக்கள் தான் சரியான ஆன்சர். அடுத்து 4 ஓம் 6 ஓம் ஆகிய 2 மின்தடையாக்கிகள் 2 மின்தடையாக்கிகளுடன் பக்க இணைப்பில் உள்ளன எனப்படும். இனி மின் சுற்றின் ஒப்பான மின்தடையாக்கம் எவ்வளவுனா சரியானது 2.4 ஓம். அடுத்து விசையும் இடப்பெயர்ச்சி ஒரே திசையில் இருக்கும்போது செய்யப்பட்ட வேலை எப்படி இருக்கும்? விசையும் இடப்பெயர்ச்சி ஒரே திசையில் செய்யப்பட்ட வேலையும் பாசிட்டிவாக தான் இருக்கும், நேர்மறையாகத்தான் இருக்கும். அடுத்து 1665ஆம் ஆண்டில் முதலில் உயிரணுவை கண்டுபிடித்த உயிரணு செல்லை கண்டுபிடித்த விஞ்ஞானி பேர் என்னது? ராபர்ட் கியூக். 1600 செல்லை கண்டுபிடிச்சார் ராபர்ட் கியூக். அப்ப இந்த ஆண்டன் வான் லீவன்காக் என்ன கண்டுபிடிச்சாரு? பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ஆண்டன் வான் லூவன்காக் 1774. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா செல் தியரி, செல் கோட்பாட்டை வெளியிட்டு 2 பேர் யாரு? ஜேக்கப் ஸ்லீடன், தியோடர் ஸ்வான். செல் கோட்பாடு அல்லது செல் கொள்கையை வெளியிட்டவர் யாரு? ஜேக்கப் ஸ்லீடன், தியோடர் ஸ்வான். செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் கியூக். பாக்டீரியா முதல் கண்டுபிடிச்சது ஆண்டன் வான் லூவன்காக். அடுத்து பின் வருவனோட்டு எது பொருளின் துகள்களின் ஒரு பண்பு அல்ல? அப்ப துகளுடைய பண்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளின் துகள்களுக்கு இடையே இடைவெளி உள்ளது. சரி. பொருளின் துகள்கள் நிலையானவே கிடையாது. இயக்கத்துக்கு உட்பட நிலையானவே கிடையாது. இதுதான் தவறு. இதுதான் ஆன்சரும் கூட. பொருளின் துகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், தொடர்ந்து நகரும். ஓகேங்களா? இதெல்லாம் சரியானது. இது மட்டுமே தவறான. இதுதான் ஆன்சர். அவங்க வந்து தோல் பண்பு அல்லாதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கார்பன் சேர்மங்களின் வேதியியல் பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாட்டு தொகுதி, பங்க்ஷனல் தொகுதி தான். இந்த கார்பன் சேர்மங்களுடைய வேதியியல் பண்பு தீர்மானிக்கக்கூடிய அந்த செயல் தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் என்ன சொல்றோம்? OH, ஆல்டிகைட் CHO, ஹீட்டோன் RCOR, ஈத்தர் ROR அண்ட் கார்பாக்சில் COOH. இந்த எப்பயுமே இந்த கார்பன் சேர்ம பின்னோட்டு நல்லா பார்த்துங்க, வினை செயல் தொகுதி பார்த்துங்க. ஓகேங்களா? அதே போல் அந்த மீத்தேன், ஈத்தேன் அந்த கார்பன் எண்ணிக்கையை வச்சு பார்த்து மீத்தீன், புரோபீட், பென் இதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு கண்ணாடி பட்டகத்தின் மீது வெள்ளை ஒளி படும்போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும். அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது? நிறப்பிரிகை. அதாவது நிறப்பிரிகை கண்டுபிடிச்சார் சர் ஐசக் நியூட்டன். நிறப்பிரிகை நிறமாலை கண்டுபிடிச்சாரு சர் ஐசக் நியூட்டன். புவி ஈர்ப்பு கண்டுபிடிச்சாரு நியூட்டன். ஓகேங்களா? அடுத்து பின் வருவனவற்றில் நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்கள் நிறைகளுக்கு இடையான விகிதம். அதாவது நீர் மூலக்கூறு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதனுடைய நிறை விகிதம் தான் இப்ப கேட்கிறாங்க. நிறை விகிதம் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் நிறை எவ்வளவு? 2, ஆக்சிஜனுக்கு 16. அப்ப 1:8.
ஹைட்ரஜன் மட்டும் ஆக்சிஜன் கேட்டாதான் 1:8. இதே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கேட்டாங்கன்னா 8:1. அப்ப நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் 1:8. இதே பருமன் விகிதம் கேட்டாங்கன்னா 2:1 ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஓகே. அடுத்து ஒரு ஒற்றை வினைபடு பொருட்களை எளிமையான பொருட்களாக சிதைவுறும் போது எவ்வகையான சிதைவுனாவே என்ன? சிதைவு தான். சேர்க்கும் போதுதான் அது சேர்க்கை வினை. இப்போ சிதைவு நம்ம கொஸ்டின்லேயே வந்துருச்சு. சிதைவு வினைகள் சிதைவு நிறைய இருக்கு. ஒளிச்சிதைவு, மின் சிதைவு, வெப்பச்சிதைவு இருக்கு. ஓகே. அடுத்து பின்வரும் கூற்றுகள் எது தவறானது கேட்கிறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ல 3 சரியானது, 1 தவறானது. அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். வாயின் pH மதிப்பு 5.5க்கு குறைவாக இருக்கும்போது பல் சிதைய தொடங்குகிறது. சரிதான். வாயின்னு கேட்பாங்க. அல்லது எனாமல், நமது உடல்ல இருக்கக்கூடிய மிக மிக கடினமான பகுதி எதுனா எனாமல் தான். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பகுதியிலே மிக கடினமான ஸ்ட்ராங்கான பகுதி எனாமல் தான். எனாமல் வகை சேர்மத்தால் ஆனதுன்னா கால்சியம் பாஸ்பேட் என்ற சேர்மத்தால் ஆனது. இந்த எனாமலோட pH மதிப்பு 5.5 குறைவாக இருக்கும்போது பல் சிதைவு தொடங்குகிறது. பற்கள் சிதைய தொடங்கும். சரிதான். உயிரினங்கள் ஒரு குறுகிய pH மாறுபாட்டின் எல்லைக்குள் மட்டுமே வாழையும். pH குறிப்பிட்ட மாதிரி எல்லைக்குள் வாழ முடியும். குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. இதுவும் சரிதான். அடுத்து மலையோட pH மதிப்பு 5.6க்கு குறைவாக இருந்தால் என்ன மலை? அமிலமலை. இதுவும் சரிதான். அவ மலையோட pH மதிப்பு 5.6 குறைஞ்சாதான் அமிலமலை. pH அளவீடுல 14 வரை இருக்கு. 0 முதல் 14 வரை. 7 என்பது நியூட்ரல். 7 என்பது நடுநிலை கேசரி. 7 குறைவாக இருந்தால் அமிலம், 7 அதிகமான காரம். அப்ப pH மதிப்பு 5.6க்கு குறைவாக இருக்கும்போது எந்த pH? மலையினோட pH. அந்த மலை தான் அமிலமலை. இதுவும் சரிதான். இதே 5.6க்கு மேல இருந்தால் அமிலமலை சொல்றாங்க. இது தவறு. அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேங்களா? அமிலமலைக்கு காரணமான வாய்க்கல் கேட்டா SO2, NO2, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் அமிலமலைக்கு காரணமானது. ஓகேங்களா? எப்ப அமிலமலை பொழிகிறது? மலையின் pH மதிப்பு 5.6க்கு குறைவாக இருக்கும் போது தான் அமிலமலை. ஓகேங்களா? செயற்கை மலை என்பது வேற. செயற்கை மலை பொழிய தேவைப்படக்கூடிய வேதிப்பொருளானது உலர்பனி அல்லது திட கார்பன் டை ஆக்சைடு. உலர்பனினாலும் திட கார்பன் டை ஆக்சைடு ஒன்று தான். அடுத்து சில்வர் ஹைட்ரோ, பொட்டாசியம் இதெல்லாம் பயன்படுத்தி செயற்கை மலை உருவாக்கலாம். அடுத்து பால் என்பது ஒரு டேஸ் கலவை. பால் என்பது எது கலந்தது? தண்ணீர், கொழுப்பு, புரதம் போன்றவை கொண்ட ஒரு கலவைதான் பால். அடுத்து ஒரு மோட்டார் கார் அதிக வேகத்துல குறுகிய திருப்பத்தை ஏற்படுத்தும் போது நாம் ஒரு பக்கமாக தூக்கி எறியப்படுவது போல் தள்ளப்படுகிறோம். இந்த உதாரணம் எந்த இயக்க விதி அடிப்படையாக கொண்டது? நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ALB CPT ஒன்லயே. நீட்டுடைய முதல் இயக்க விதி இதை என்னது? நிலைம விதின்னு சொல்லுவாங்க. நிலைம விதி அல்லது நீட்டு முதல் இயக்க விதி. ரெண்டாவதுக்கு என்ன பேரு? விசையின் விதின்னு சொல்றோம். ஓகேங்களா? ராக்கெட் ஏவப்படுதுன்னா இந்த 2 விதியும் ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும். உந்த அழிவின்மை விதி, 3ஆம் இயக்க விதி. அடுத்து பின்வரும் செயல்களில் காலப்போக்கில் உயிரினங்களின் உயிர் வாழ்வுக்கு பொறுப்பு. அதாவது உயிரின் நிலைத்தன்மைக்கு பொறுப்பு இனப்பெருக்கம். காலப்போக்கில் உயிரினங்களின் உயிர் வாழ்வுக்கு பொறுப்பு எதுனா அதுதான் மாறுபாடுகள். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். உயிரினங்களின் நிலைத்தன்மைக்கு பொறுப்பு இனப்பெருக்கம். காலப்போக்கில் உயிர் வாழ்வதற்கு பொறுப்பு மாறுபாடு. ஓகே. அடுத்து அனைத்து திரவங்கள் மற்றும் வாயுக்கள் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனைத்து திரவங்கள் மற்றும் வாயு இதில் ஒரு மின் கடத்தா பொருட்களா, அரை கடத்திகளா, திண்மங்களா, திரவங்களா? திரவங்கள் மற்றும் வாயு கலந்து சொல்லலாம். அனைத்து திரவங்கள் வாயு கலந்து என்ன சொல்றோம்? திரவங்கள் தான் சொல்றோம். ஓகே. அடுத்து பாருங்க, மரபியலை கேட்கிறாங்க. சில F1 சந்ததிகள் வட்டமான விதைகள் கொண்ட உயரமான தாவரங்கள் மற்றும் சில சுருக்கமான விதைகள் கொண்டு குட்டைகள். அதாவது மரபியல் பைசஸ் சட்டவியல் தோட்டப்பட்ட அடிப்படையில் ஒரு 7 வகையான பண்புகளை கொண்டு சோதனை பண்றாரு கிரிகட் ஜோகன் மெண்டல். அவர் தான் மரபியல் தந்தை என்று சொல்லும் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு துறவி. அதுல எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியானது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வச்சு F1 சந்தையில் வச்சு உயரமான குட்டையான பண்பு மற்றும் உயரமான குட்டையான பண்பு மற்றும் வட்டமான விதை, சுருக்கமான விதை பண்பு ஆகியவை தன்னிச்சையான மரபு வழி சார்ந்ததல்ல அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. அடுத்து மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு நேரான மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்த புலக்கோடுகள். மின்னோட்டத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நேரான மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்த புலக்கோடுகள் எப்படி தோன்றும் அப்படின்னா ஒரு பொது மைய வட்டம் போல் தோன்றும். அடுத்து கார்பனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்கிறாங்க. கார்பனை பற்றிய பின்னக்கூடிய எது உண்மை? கார்பன் என்பது நான்முக பிணைப்பு உடையது. அதாவது
நான்முகி வடிவம் சொல்லுவாங்க. கார்பன் என்பது கார்பன் C4. கார்பன் இணைந்த அளவு 4, அணு எண் 6. கார்பன் என்பது நான்முக பிணைப்பை கொண்டது தான் சரியானது. அடுத்து ஒற்றைச்சல் உயிரினத்தை அடையாளம் கண்டுபிடி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈரல், புழு, அட்டை, கடற்பாசி, அமீபா. என்னது? அமீபா. ஒரு செல் உயிரினம், எடுத்துக்காட்டு அமீபா. அமீபாவோட இடப்பெயர்ச்சி உறுப்பு என்னது? சூடோபோடியா அல்லது போலிக்கால்கள். அடுத்து ஒரு கோளக கண்ணாடி உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் +0.75 அப்படின்னா அந்த பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாய பிம்பம், நேரான பிம்பமாக தான் இருக்கும். அடுத்து பின்வரும் உயிரினங்களில் பிளவு மூலம் பாலின இனப்பெருக்கத்தை வெளிப்படுத்தாத உயிரினம் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப பிளவு மூலம் பாலின இனப்பெருக்கத்தை வெளிப்படுத்துவது அமீபா, பிளத்தல் முறை. பாலின இனப்பெருக்கம் பிளத்தல் முறை அமீபா. பிளாஸ்மோடியம் பல பிளத்தல் முறை. லீஸ்மேனியம் பைனரி பிளவு முறை. அப்ப என்னது? மண்புழு தான். மண்புழு என்பது குறுக்கு மற்றும் கலப்பு கருத்தரித்தல் முறை மண்புழுவில். அப்ப அதுதான் பிளவு மூல பால் இனப்பெருக்கம் கிடையாது. பால் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடியது மண்புழு. அதான் விடை. அடுத்து பின்வரும் சேர்மங்களில் எது நிறைவுறாத சேர்மம் கேட்கிறேன். பின்வரும் எது நிறைவுறாத சேர்மம்? அதுவும் நிறைவுற்ற சேர்மம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க. CH4 இங்க கார்பன் ஒன்று தருக்கு. அடுத்து C2H6, அது C3H8, C4H10, C5H12. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பீட்டேன், பென்டேன். ஓகேங்களா? இந்த கார்பனோட அணுக்கி வச்சு தான் மீத், ஈத், புரோ, பீட், பென்ட். பாருங்க CH4 இருக்கா, C2H6 இருக்கா, C4H10 இருக்கா, C3H8 இருக்கா, இருக்கு. அப்ப இதுதான் பொருந்தாதது. CH4 தான், C2H4 கிடையாது. அப்ப நிறைவுறாத சேர்மம், அதாவது ஒற்றை பிணைப்பு கொண்ட சேர்மங்கள் அல்கேன்கள் நிறைவுற்றது. இரட்டை பிணைப்பு நிறைவுறாத சேர்மங்கள் ஆகும். இரட்டை பிணைப்பு என்ன சொல்லுவோம்? அல்கெயின் சொல்லுவோம். இரட்டை பிணைப்பு அல்கீன், முப்பிணைப்பு அல்கைன். அடுத்து தைராக்சி கார்பனை உருவாக்க தைராய்டு சுரப்பிக்கு எந்த உறுப்பு தேவைப்படுகிறது அப்படி கேட்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் அயோடின் தான். ஆனா இங்க வந்து நமக்கு ஆப்ஷன்ல ஆன்சர்ல பொட்டாசியம் குறிச்சு வச்சிருக்காங்க ஆன்சர் கீழே. ஆனா இதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்னது அயோடின் தான் சரியான ஆன்சர் கொடுத்தாங்க. தமிழ்ல கேட்டது பொட்டாசியம் கொடுத்தாங்க. அயோடின் தான் சரியான ஆன்சர். தைராய்டு சுரப்பிக்கு எந்த உறுப்பு தேவைப்படும் தைராக்சின் உருவாக்குவதற்கு? அயோடின் தான். உடலோட வளர்ச்சியை மறைமுகமாக கண்டல் பண்ணக்கூடிய சுரப்பி தைராக்சின். அதாவது உப்பு மற்றும் சர்க்கரையை ஒழுங்குபடுத்தக்கூடியது. இது வந்து அதனால ஒரு பெர்சனாலிட்டி ஹார்மோன், ஒரு ஆளுமை ஹார்மோன் சொல்றோம் தைராக்சின். தைராக்சின் குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடுனாலும் பிரச்சனை. குறைஞ்ச நோய் வருது, அதாவது முன்கழுத்து கலைன்னு சொல்லி எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமம். குறைஞ்சா அதிகமான எக்ஸோப்தால்மிக் காய்டர் சொல்ற கிரேவின் நோய், படபடப்பா இருக்கிறது, வளர்ச்சி மாற்றம் அதிகமா இருக்கும் தைராக்சின் அதிகமாக சுரக்கும் போது. ஓகேங்களா? அப்போ அயோடின் அளவை கரெக்டா எடுத்துக்கணும். அதனால நம்ம தைராக்சின் உற்பத்தியை வழிவகுக்கலாம். ஓகே. அடுத்து M1 மற்றும் M2 நிறை கொண்ட இரண்டு பொருட்களுக்கு இடையிலான புவியீர்ப்பு விசை எதற்கு சமமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 × M2. புவியீர்ப்பு விசை G M1 M2 /R². இந்த G என்பது புவி ஈர்ப்பியல் மாறிலி. புவியீர்ப்பு மாறிலி மதிப்பு 6.67 × 10⁻11 சொல்லுவாங்க. இந்த புவி ஈர்ப்பியல் மாறிலியுடைய மதிப்பு. அப்ப இதுதான் சரியானது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கம்பியால் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் பின்வரும் காரணிகள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கம்பியால் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் பின்வரும் காரணி எதை சார்ந்து இருக்குன்னா கம்பியிலிருந்து தூரம் மற்றும் கம்பி வழியாக பாயும் மின்னோட்டம் இரண்டையும் சார்ந்துதான் இருக்கும். அடுத்து குழி ஆடியின் முதன்மை குவியம், அது முக்கிய குவியம், கேபிட்டல் F ஃபோக்கல் பாயிண்ட். ஆடி மையத்துக்கு இடையே நிலையில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது அந்த ஆடியில் உருவாக்கப்படும் ஒரு பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேரான மெய்நிகர் பிம்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நேரான இதை வந்து பார்த்தீங்கன்னா குழி ஆடியில் வைக்கும்போது இந்த நிலைமையான பிம்பம் குவி ஆடியில் தான் உருவாகும். அதனாலதான் மெய்நிகர் மற்றும் நிமிர்ந்த நேரான பிம்பம். அடுத்து which of the following household items does not use the heating effect of current? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தாத
வீட்டு உபயோக சாதனம் எது கேட்குறாங்க? இது மின்சார மோட்டார். மத்தபடி எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இதெல்லாம் ஹீட்டிங் எவிட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தை வெப்பவிலை பயன்படுத்திய சாதனங்கள் பயன்படுத்த சொன்னால் மின்சார மோட்டார். அடுத்து which of the following options does not represent a property of solids? அதாவது which of the following options does not represent a property of solids? அதாவது சாலிடுடைய பொருந்தாது கேட்க பாருங்க. they have distinct boundaries and fixed volume, நிலைத்த கன அளவை உடையது கேட்குறாங்க. definite shape, குறிப்பிட்ட வடிவமுடையன்னு சொல்றாங்க. they have a tendency to maintain their shape in subject to outside force, ஒரு விசை இருக்குன்னு சொல்றோம். இதெல்லாமே சரிதான். இது தவறு. இட்ஸ் நாட் டிபிக்கல் டு சேஞ்ச் தியர் ஷேப், இந்த வடிவத்தை மாற்றிக்கணும்னா இது தவறு. ஏன்னா வடிவத்தை மாற்ற முடியாது. திட்டமான ஒரு வடிவத்தை கொண்டது சாலிட் திட பொருட்கள். அடுத்து கால்சியம் ஆக்சைடு மற்றும் நீரிலிருந்து என்ன உருவாகுது? நீர்த்த சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுவர் விளையாடிக்க நீர்த்த சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. அது என்ன வினை? ரெண்டு சேர்ந்து ஒன்று உருவான அந்த வினைக்கு என்ன பேரு? கூட்டு வினை அல்லது கூடுக வினை அல்லது சேர்க்கை வினை ஆகும். அடுத்து குரோமோசோமுடைய எண்ணிக்கை எந்த செயல்முறையின் மூலமாக செல்லில் பாதியாக குறைக்கப்படும்? மியாசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய குண்டல் பகுப்பு, இனப்பெருக்க செல்கள் தான் இது நடக்கும். ஒரு மனிதனுடைய உடல் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு? 46 குரோமோசோம், 23 ஜோடி குரோமோசோம்கள். இதுல 23ஆம் ஜோடி தான் பால் குரோமோசோம் சொல்றோம். ஓகேங்களா? பின்வரும் எந்த பொருட்கள் செல் சவ்வு முழுவதும் பரவுதல் மூலம் நகர முடியும் அப்படின்னா ஆக்சிஜன் தான். செல் சவ்வு மூலமாக பரவுதல் மூலம் நகர முடியக்கூடிய பொருள் ஆக்சிஜன். அடுத்து பின்னொரு எந்த உலகத்தை கத்தியால் வெட்ட முடியாது அப்படின்னா காப்பர். காப்பர்லாம் கத்தியால் வெட்ட முடியாது. அப்ப கத்தியால் எதை வெட்ட முடியும்? சோடியம், லித்தியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம், பிரான்சியம். இதெல்லாம் என்னது? தனிமோர் சொல்ற முதல் தொகுதியிடப்பட்ட கார உலோகங்களை எளிதில் கத்தியால் வெட்டலாம். அப்ப இந்த சோடியம், லித்தியம், பொட்டாசியம் கார உலோகங்கள் எளிதாக வெட்டலாம். காப்பர் வெட்ட முடியாது. அப்ப கேட்பா கத்தியால் வெட்ட உலோகங்களும் இதுதான். கார உலோகங்கள் கத்தியால் வெட்ட முடியும். மண்ணெண்ணெய் வைத்து பாதுகாப்பு உலோகம் எதுனா சோடியம், பொட்டாசியம் தான். ஓகேங்களா? இப்ப மண்ணெண்ணெய் வைத்து பாதுகாப்பு உலோகம் சோடியம், பொட்டாசியம். திரவநிலையில் ஒரே உலோகம் மெர்குரி, ஒரே அலோகம் திரவநிலையில் புரோமின். அடுத்து திரவ இணைப்பு திசுக்களான சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு இணைப்பு திசு, குருத்தெலும்பு, ரத்தம், ஆரியோலார் இணைப்பு திசு எல்லாமே திரவ இணைப்பு. ரத்தம் கூட ஒரு திரவ இணைப்பு திசு தான். ஆனா இந்த கொடுக்கப்பட்ட 4 இணைப்பு திசு இருக்கும்போது இதுல சரியானது எது பார்த்தீங்கன்னா சரியானது அரியோலார் இணைப்பு திசு. இது தமிழ் என்ன சொல்றாங்கன்னா சிற்றிட விலையம் சொல்றாங்க. இது என்ன இணைக்குது அப்படின்னா தோலை தசைகளோடு இணைக்கக்கூடிய முக்கியமான திசு தான் ஆரியோல இணைப்பு திசு அல்லது சிற்றிட விலையம். அடுத்து பொருண்மை அழிவின்மை விதியின்படி அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், நிறை அழிவின்மை விதி அல்லது பொருண்மை மாறா விதி எல்லாம் ஒண்ணுதான். யார் சொல்றா? லவாய்சியர். அப்படிங்கிறதுல எது இங்க கொடுக்க சரியானதுன்னா ஒரு வேதி வினையால வினைபடுபொருட்களை வச்சு அந்த வினைபடுகளை வச்சு இந்த ஒரு நிறைய உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுதான் நிறை அழிவின்மை விதி அல்லது பொருண்மை மாறா விதி தான் சரியானது. ஒரு வேதி நிறைய அழிக்க முடியுமா? முடியாது. ஒரு நிறைய உருவாக்க முடியும், ஆனால் அழிக்க முடியும். இதுவும் தவறு. அப்ப ஒரு நிறைய உருவாக்கவோ அழிக்கவோ வேதி வினையால முடியாது. அதுதான் பொருண்மை அழியா விதி, நிறை அழிவின்மை விதி. ஓகேங்களா? அடுத்து ஓஸ்மோசிஸின் ஒரு எடுத்துக்காட்டு அல்ல எது கேட்கிறேன். ஓஸ்மோசிஸ் அப்படின்னா என்னன்னா சவுடு பரவல் அழுதிய அழுத்தம் குறைந்த அழுத்தம் பகுதிக்கு கடத்தப்படக்கூடிய சவுடு பரவல் ஓஸ்மோசிஸ். இதுல ஓஸ்மோசிஸ் ஒரு எடுத்துக்காட்டு அல்ல என்ன கேட்கிறாங்க பாருங்க. உயிரினங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இயக்கம் சரிதான். தண்ணீர்ல ஊற வைக்கும் போது திராட்சை பழம் வீங்குவது காரணம் ஓஸ்மோசிஸ் தான். தாவர நீர் உறிஞ்சு ஓஸ்மோசிஸ் தான். ஒற்றை உயிரினம் நன்னீர் உயிரினம் நீர் பெறுது என்பது இந்த ஓஸ்மோசிஸுக்கு எடுத்துக்காட்டு அல்ல. அதுதான் ஆன்சர். அடுத்து which of the following is formed when carbon dioxide reacts with calcium hydroxide?
கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து எதை உருவாக்குது? கால்சியம் கார்பனேட். அடுத்து 320 கிராம் தண்ணீர்ல 40 கிராம் சாதாரண உப்பு கலந்த ஒரு கரைசல் இருக்கு. அப்படி நிறை சதவீதத்தினுடைய அடிப்படையில் செறிவு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரைசலுடைய செறிவு, கரைப்பொருளின் அளவு, கரைசல் அந்த இதில் அடிப்படையில் அதோடைய செறிவுல 11.1%. அடுத்து when white light is incident on a glass prism முப்பட்டகம், it undergoes dispersion. This phenomenon is due to, அதாவது வானில் வந்து ஒரு முப்பட்டத்தின் வழியாக செல்லும் போது ஒளி விலகல் அடைகிறது. இது வந்து ஒரு அதிசய நிகழ்வு காரணம். வந்து என்ன நடக்குது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த லைட், டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதுதான் சரியானது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல், இதுதான் அது சரியானது. சரி, டிஸ்பர்சிங் சிதறல் கொடுத்துருக்காங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் த கிளாஸ் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அடுத்து ஒரு பொருளின் மீது எஃப் விசை செயல்பட்டால் அந்த பொருள் விசையின் திசையில் எக்ஸ் தூரத்துக்கு இடம்பெயர்ந்தால் அந்த விசையால் செய்யப்பட்ட வேலை வந்தாவே ரெண்டையும் என்ன பண்ணோம்? பெருக்கி போட்டாவே ஆன்சர் ஆஃப் எஃப் இன்டு எக்ஸ். அடுத்து a car moving along a straight path slows down and stops. The car is under which type of motion? அதாவது கார் வந்து மூவ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ஸ்லோவாகுது, ஸ்டாப் ஆகுது, மூவ் ஆகுது, எல்லாமே இருக்கு. அப்போ அது இந்த காரோட இயக்கம் எவ்வகையான இயக்கம்? ஒரு சீரான இயக்கம் இல்லை. அப்போ சீரற்ற நான் யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து கூட்டு வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, எதுன்னு கேட்குறாங்க. கூட்டு வினைனா ரெண்டு வினைபடுவர் இணைந்து ஒரு புதிதான ஒரு விஷயத்தை உருவாக்கணும், சேர்மத்தை உருவாக்கணும், அதுதான் கூட்டு வினை. இங்க பாருங்க, கால்சியம் ஆக்சைடு தண்ணீரோட சேர்ந்து நீர்த்த சுண்ணாம்பு, இது கூட்டு வினை. கால்சியம் ஆக்சைடு நீரோட வினைபுரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது, இது கூட்டு வினை. ரெண்டு வினைபொருள் சேர்ந்து ஒரு விளைபொருள் வந்து அது கூட்டு வினை. ஒரு பொருள் உடஞ்சு ரெண்டை உருவாக்கணும், அது சிதைவு வினை. கூட்டு வினையால் சேர்க்கை வினை ஒண்ணுதான். அப்ப இது சரி. ஹைட்ரஜன் ஆக்சைடு நீர், இதுவும் சரி. இயற்கை இதுவும் சரி, வாய்க்கு உருவாக்கலாம். ஓகே. சில்வர் குளோரைடு சூரிய ஒளியில சாம்பல் நிறமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சில்வர் குளோரைடு சூரிய சாம்பல் வயது தவறு, இதுதான் கூட்டுடைய எடுத்துக்காட்டு அல்ல. அடுத்து மனித இனத்தில் ஆண்களும் பெண்களும் பருவமடைவதற்கான சரியான வயது வரம்பு காட்டும் விருப்பம் இது. அதாவது ஆண்களும் பெண்களும் டீன் ஏஜ் எது பார்த்தீங்கன்னா 11 17 சொல்லுவாங்க, 12 19 11 19 எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து ஒரு பொருளின் மீது செயல்படும் 10 நியூட்டன் விசையால் செய்யப்படும் வேலையினால் அவ்விசையின் திசையில் 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி ஏற்படும் என்றால் செய்யப்பட்ட வேலை அப்ப என்ன? 10 × 2 வேலையின் அலகு ஜூல், 20 ஜூல்கள். அடுத்து சரியான அறிக்கையை கண்டுபிடி. மகரந்த சேர்க்கையை பத்தி கொடுத்துருக்காங்க. மகரந்த சேர்க்கை அப்படின்னா பூவுக்கு ஒரு பூச்சி வரை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், தவறு. சூழில் உள்ள மகரந்த குழாய் இருக்குமா? இதுவும் தவறு. மகரத்தூள் முளைப்பா, இதுவும் தவறு. மகரந்த சேர்க்கை என்னது? மகரந்த தூள்களை மகரந்தத்திலிருந்து சூழ முனைக்கு மாற்றுவது, அதுதான் மகரந்த சேர்க்கை, சரியானது. பின்னொரு எந்த மூலக்கூறுகள் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பை கொண்டுள்ளது? முப்பிணைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகேங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு கோளக கண்ணாடியின் வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு என்ன பேருன்னா, அந்த கோட்டுக்கு தான் முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்றோம். குவியத்தூரம்னா போக்கல் லென்த் ஸ்மால் எஃப். ஓகேங்களா? வளைவாரம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர், முதன்மை குவியம் போக்கல் பாயிண்ட் எஃப். சி வளைவு மையம், சிங்கிறது வளைவு மையம், எஃப்ங்கிறது போக்கல் பாயிண்ட் முதன்மை குவியம், முக்கிய குவியம் சொல்லணும். ஸ்மால் எஃப்ங்கிறது குவிய தொலைவு, வளைவார கேபிட்டல் ஆறு, முதன்மை சாடி மேலும் பி என்று சொல்றோம். ஓகேங்களா? போல். பின்வரும் எந்த உதாரணத்தின் மூலமாக சீரான வட்ட இயக்கத்தை விவரிக்கலாம் அப்படி கேட்கிறான். சீரான வட்ட இயக்கம் நல்லா கவனிச்சு, நீங்க நேர்கோட்டு இயக்கம்னு நினைச்ச கூடாது. சீரான வட்ட இயக்கம்னது ஒரு கை கடுகு ஏறத்து முக்கோயின் இயக்கம், சீரான வட்ட இயக்கம். ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்துக்கு இன்னொரு குரங்கு தாவுவது வருமா? இல்லை. ஒரு நேரான செல்வம் நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் வராது.
வானத்தை ஒரு வளத்தில் விழுந்தா இல்லை. அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது, ஒரு சீரான வட்ட இயக்கம். அடுத்து, பின்வரும் பொருட்கள் தாவர செல்களின் நுண்குமிழில் சேர்க்கப்படுகின்றன அல்லது சேமிக்கப்படுகின்றன. எதை தவிர? தாவர செல்கள் நுண்குமிழில் சேமிக்கப்படுவதை தவிர சர்க்கரை தவிர. எதை சேமிக்கணும்? அமினோ அமிலங்கள், புரதங்கள், கனிம உப்புக்கள். அப்ப எதை தவிர? சர்க்கரையை தவிர. அடுத்து, நீளம் எல் மற்றும் குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏ என கொண்ட ஒரு கடத்தி மின்தடையாக்கம் எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும்? எல் பார் ஏவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அடுத்து, இரண்டு பொருட்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது அந்த பொருட்களின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு, நல்லா கவனிச்சுக்கணும், ரெண்டு பொருட்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை அந்த பொருட்களின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்திலும் தூரத்தின் வர்க்கத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும்னா அது என்ன விசை அப்படின்னா அதுதான் புவி ஈர்ப்பு விசை. அதனது புவி ஈர்ப்பு விசை. அடுத்து, ஒரு காப்பிடப்பட்ட செம்பு கம்பியானது ஒரு உருளையின் வடிவத்தில் நெருக்கமாக சுற்றப்படும். அவ்வாறு பல வட்டங்களாக சுருட்டப்பட சூழ்நிலை எதை உருவாக்க முடியும்? அதுதான் சொலனாய்டு. அதனது சொலனாய்டு. பின் வருவனவற்றில் எது குறைந்த pH மதிப்பை கொண்டது? பின் வருவனவற்றில் எது குறைந்த pH மதிப்பை கொண்டது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. pH வேல்யூ, அதாவது pH வேல்யூ அப்படின்னா என்னன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், ஒரு கரைசலோட அமிலகார சமநிலையை சொல்வது. ஹைட்ரஜன் வலிமை நிலைநாட்டக்கூடியது. pH மதிப்பை சொன்னது யார்? எஸ்பிஎல் சோரன்சன். ஓகேங்களா? pH அளவீடு 0-14 வரை குறிக்கப்பட்டிருக்கு. இது ரத்தோட pH மதிப்பு 7.4. எலுமிச்சையோட pH மதிப்பு 2. இறப்பை நீர் 1-2 வரை சொல்றாங்க. மெக்னீசியம் பால்மோ 10. அப்ப குறைந்த pH மதிப்பு இதுல எது பார்த்தீங்கன்னா இறப்பை நீர் தான். ஓகேங்களா? அடுத்து, ஆக்சிஜன் மூலக்கூறு. இந்த ஆக்சிஜன் மூலக்கூறு டேஸ் மூலக்கூறாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் மூலக்கூறு என்பது ஒரு ஈரணு மூலக்கூறு. என்னது? ஒரு ஈரணு மூலக்கூறு ஆகும். அப்ப மூவணு மூலக்கூறு எடுத்து ஓசோன், O3. ஓகேங்களா? ஓரணு மூலக்கூறு எடுத்துக்கிட்டு என்னது? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். இதெல்லாம் ஓரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்கிட்டு ஓரணு மட்டும் தான் இருக்கும். 2 வந்து ஈரணு மூலக்கூறு. ஆக்சிஜன் O2, ஈரணு மூவணு மூலக்கூறு O3. இதுல சல்பர் பார்த்தீங்கன்னா S8. சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா பல அணு மூலக்கூறு, கந்தகம் பல அணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து, கூழ்ம கரைசல் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூழ்மம் அவற்றின் வழியாக செல்லும் ஒளிக்கட்டியை சிதறல் அடிக்காது மற்றும் அதன் பாதனை காண செய்யாது. அதான் என்னது? கூழ்மம் பற்றிய சரியானது. ஓகே, 1 செகண்ட். கூழ்ம கரைசல் ஒரு படித்த கலவை, இது தவறு. பல படித்த கலவை. கூழ்ம கலவை மிகச்சிறியது இல்லை, மிகச்சிறியது. அப்ப என்ன? கூழ்ம கரைசல் பிரிகை நிலை, பிரிகை ஊடகம், இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஆப்ஷன் அது சி தான் என்னது? சரியானது. பிரிகை நிலை இருக்கும், பிரிகை ஊடகம் இருக்கும். அடுத்து, வினைத்திறன் வரிசைப்படி இரும்பானது டேஸை விட அதிக வினைத்திறன் கொண்டது. இரும்பானது எதை விட அதிக வினைத்திறன் கொண்டதுன்னா செம்பு. எதை விட அதிக வினைத்திறன் கொண்டது? செம்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம், சோடியம், கால்சியம் வினைத்திறன் மிக்க உலோகங்கள். இரும்பானது எதை கொண்டு? செம்பை விட அதிகமாக கொண்டது இரும்பு. அடுத்து, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் போன்ற பல்வேறு செல் நுண்ணுறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வின் அடிப்படை அலகுகள் உருவாகும் என்று அழைக்கப்படுகின்றன. மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு ஆற்றலை வழங்கக்கூடியது. ரிபோசோம் புரத உற்பத்தியில் பங்கு பெறக்கூடியது. இதெல்லாம் உருவாக்கக்கூடியது. அதுக்கு என்ன பேருன்னு சொல்றோம்? செல் அல்லது உயிரணுன்னு சொல்றோம். அடுத்து, பின்வரும் விருப்பங்களில் திரவங்களில் ஒரு பண்பை எது குறிக்கவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. திரவங்கள் பண்பை குறிக்காது எதுன்னு கேட்கிறாங்க. திரவங்கள் பரவுகின்றன, அதன் வடிவத்தையும் மாற்றுகின்றன. சரிதான். திரவங்களுக்கு நிலையான கன அளவு இல்லையா? இருக்கு, நிலையான கன அளவு இருக்கு. அப்ப இது தவறு. திரவங்கள் நிலையான வடிவம் இல்லை அப்படிங்கிற, நிலையான வடிவம் இல்லை. அது எவ்வளவு நம்ம இடத்தை அடுத்து பொறுத்து மாறுபடும். அதான் வடிவத்தை மட்டும் சொல்றாங்க. திரவங்களை வைக்கப்பட்டுள்ள கொள்கை வடிவத்தை கொள்கின்றன. அது வைக்கப்பட்டுள்ள ஒரு கொள்கை வடிவத்தை தான் அது கொள்கிறது. எவ்வளவு வைக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? அப்ப பி தான் தவிர மீது எல்லாமே சரிதான். அடுத்து, எஃப் என்ற குவியத்தூரம் கொண்டு ஒரு லென்ஸின் திறன் டேஸுக்கு நேர் விகிதமானது அப்படின்னா ஒரு லென்ஸின் திறன் டயாப்டர் எதுக்கு நேர் விகிதமானது? குவியத்தூரத்தின் தலைகீழ் மதிப்பு தான் லென்ஸோட திறன். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. மலேரியா ஒட்டுண்ணி எந்த வகையான பாலினமற்ற இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது? பாலினமற்ற பாலின இனப்பெருக்கத்தை மலேரியா ஒட்டுண்ணி. மலேரியா ஒட்டுண்ணி என்னது?
பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவால பரவக்கூடியதுதான் மலேரியா. அது நிறைய இருக்கு. பிளாஸ்மோடியம் ஐவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவலை, பிளாஸ்மோடியம் பால்சிபோரம். பிளாஸ்மோடியனாலும் மலேரியாலும் ஒண்ணுது. அப்ப என்னது பிளத்தல்? என்ன பிளத்தல்? பல பிளவு இருத்தல். பல பிளத்தல் சொல்லுவோம். மீள் உருவாக்கம் எங்க நடக்கும்? பிளான் ஏரியா மீள் உருவாக்கம், இழப்பு மீட்டல், புதிய உயிரினமா உருவாகும். ஓகேங்களா? அப்ப பல செல் பிளத்தல் முறை தான் பால் இனப்பெருக்கம், மலேரியா, பிளாஸ்மோடியம். அடுத்து எபிதிலிய திசுக்களின் பண்பு அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிதிலிய திசுக்கள் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா எபிதிலிய திசுக்கள் என்னன்னா இறுக்கமாக நிரம்பியப்படும், சரிதான். இன்டர் செல்லுலர் இடைவெளி இல்லை, சரிதான். அதுதான் அடைச்சு பண்ணி வச்சிருக்க, இடைவெளி இருக்காது. உடலில் பெரும்பாலான உறுப்புகளின் துவாரங்களை உள்ளடக்கியது, இதுவும் சரிதான். இப்போ எபிதிலிய மூணுமே சரி, எது தவறு? அனைத்து எபிதிலியும் பொதுவாக அடிப்படை திசுக்களில் இருந்து புற செல்லுலார் நான் ஃபைனஸ் பேஸ்மெண்ட் சவ்வு மூலம் பிரிக்கப்படும், இது தவறு. அடுத்து கால்சியம் சல்பேட் கெமிக்கேட்டை உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படுவது கேட்குறாங்க. அதாவது ஜிப்சத்தை 373 கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்த உருவாகக்கூடியது தான் கால் சல்பேட் கெமிக்கேட்டட். இதுதான் என்னது? பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சிப்ஸங்கிறது கால்சியம் சல்பேட்டு 2H2 கால் சல்பேட் டைஹைட்ரேட். இதை 370 கெல்வின் வெப்பநிலை சூடுபடுத்த உருவாகக்கூடியதா கால் சல்பேட் கெமிக்கேட்டட் சொல்லிட்டு பாரிஸ் சார்ந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அடுத்து ஒரு கார் 5 வினாடிகள்ல அதன் வேகத்தை 40 மீட்டர் பை வினாடியிலிருந்து 20 மீட்டர் வினாடி குறைச்சிச்சு அப்படின்னா அந்த காரோடைய முடுக்கம் தான் எவ்வளவு? -4 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். செயல்பாட்டுக்கு முக்கியமான கொழுப்பு மூலக்கூறுகள் அல்லது கொழுப்புகள் உற்பத்தி செய்வது SCR. இந்த SCR உடைய முழு விரிவாக்கம், அதாவது கொழுப்புகள் மற்றும் கொழுப்பு மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய SCR கேட்குறாங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. செல் நுண்ணுறுப்புகளில் கொழுப்பு மூலக்கூறுகளையும் கொழுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடியது எது? அந்த SCR தான் இதுக்கு ஆன்சர். இப்போ SCRனா என்ன அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். அதுதான் இது காரணம். இதே சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் கேட்டிருந்தாங்கன்னா அது புரதத்தை உற்பத்தி செய்யும். வளவளப்பான எண்டோபிளாச கொழுப்பை உற்பத்தி செய்யும். ஓகேங்களா? அடுத்து தாவர ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. தாவர ஹார்மோன் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 5 தான் இருக்கு. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இல்ல பசு சொன்ன ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் மூன்றுமே தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள். அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் தாவர வளர்ச்சி தடை செய்யக்கூடிய ஹார்மோன்கள். கொடுப்பதில் 3 ஹார்மோன் தான் கொடுத்துருக்காங்க. மாற்றி அதோட பணிகளை வச்சிருக்காங்க. ஜிப்ரலின் எல்லாம் ஒண்ணுதான். சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம். அவ தண்டு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது ஜிப்ரலின், சரிதான். செல் பகுப்பு சைட்டோகைனின், சரிதான். வளர்ச்சியை தடுக்கக்கூடியது அப்சிசிக். வளர்ச்சி இருக்க நிலை ஹார்மோன் தான் அப்சிசிக் அமிலம் சொல்றோம். அப்ப இந்த மூன்றுமே பணிகள் சரியாக தான். இதுதான் ஆன்சர். இதை பத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளின் துகள்களின் தொடர்ச்சியான இயக்கம் பற்றி பின்வரும் கூற்று எது சரியானது அப்படின்னு கேட்கிறேன். துகளின் தொடர்ச்சியான இயக்கம், வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதோட இயக்க ஆற்றலும் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிச்சாதான் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். இது சரியானது. அடுத்து வினைபடு பொருட்களுக்கு இடையில் அயனிகளின் பரிமாற்றம் நிகழும் போது எந்த வினை? இது ஏற்கனவே சொல்ல, அயனி பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அது இரட்டை இடப்பெயர்ச்சி வினைதான். நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. அடுத்து மகரந்த தாளிலிருந்து சூழ்முடி, மகரந்த தூள்ல இருந்து சூழ்முடிக்கு மாற்றப்பட வேண்டும். மகரந்தத்தில் இந்த பரிமாற்றம் அதே மலையில் ஏற்பட்டால் அது தன் மகரந்த சேர்க்கை, ஆட்டோகேமி. மாறாக ஒரு மகரந்தம் ஒரு மலரிலிருந்து இன்னொரு வகை தாவர வகையை சேர்ந்த ஒரு மலருக்கு மாற்றப்பட்டால் அது அயல் மகரந்த சேர்க்கை, அல்லோகேமி. தன் மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி, அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகேமி. தன் மகரந்த சேர்க்கை ஒரே தாவரத்துடைய மகரந்தம் அதே மலர்ல ஏற்பட்டால் தன் மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி. மாறாக ஒரு தாவரத்தின் ஒரு மலருடைய மகரந்தத்துள் இன்னொரு மலர் சூழமுறை ஜாயிண்ட் ஆனா அது அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகேமி. அடுத்து ஒரு கடத்தியின் மின்தடையாக்கம் 3 மடங்காக அதிகரித்தால், ஒரு கடத்தி மின்தடை 3 மடங்கு, ஒரே சீராகிற வார்த்தை இங்க இல்லை. அதன் மின்னோட்டம் எப்படி இருக்கும்? 3ல் 1 மடங்கு தான் இருக்கும். அடுத்து மிகவும் பொதுவான எளிய திசு, எளிய திசுக்கு நிறைய இருக்கு. பாரங்கைமா, கோலங்கைமா, ஸ்கிரீரங்கைமான. மிகவும் பொதுவான எளிய திசு என்ன? பாரங்கைமா. கூட்டு திசு எது? சைலம் புளோயம். அடுத்து அமீபா போன்ற உயிரினங்களில் பிரிவின் போது 2 செல்கள் பிளவுபடுவது நடக்கும். எப்படி நடக்கும்?
ஏதேனும் ஒரு தளத்துல நடைபெறும். அடுத்து பின்வருவனவற்றுள் NaCl உடைய ஓரலகு நிறையின் சூத்திரம் என்ன கேட்கறது ஃபார்முலா, அதாவது யூனிட் மாஸ் NaCl. இங்க என்ன கொடுக்குதோ அதுக்கு மட்டும் தான் நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும். சோடியம் குளோரின். சோடியத்துக்கு நிறை எவ்வளவு 23, குளோரினுக்கு எவ்வளவு 35.5. அப்ப கூட்டின எவ்வளவு 58.5 யூ என்ற குறியீட்டால குறிக்கலாம். 58.5 யூ. சோடியத்துக்கு 23, குளோரின் 35.5, 58.5 யூ. அடுத்து வாட் இஸ் யூஸ் டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். அதாவது நீரினுடைய அந்த கடின தன்மையை நீக்க பயன்படுவது, கடிநீரை வெந்நீராக்க பயன்படக்கூடிய எதுவும் பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா, அதாவது சலவை சோடா. வாஷிங் சோடா, சலவை சோடா என்னது சோடியம் கார்பனேட். சலவை சோடா வாஷிங்ல ஒண்ணுதான். இதே இந்த பேக்கிங் சோடா என்னது சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். பிளிச்சிங் பவுடர் என்பது கால்சியம் ஆக்சி குளோரைடு. பிளிச்சிங் பவுடரு, வெளுப்புத்தூள், சலவைத்தூள் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து ஒரு நகரும் பொருளின் இயக்க ஆற்றல் பின்வருவனவற்றில் எந்த அளவில் பொறுத்ததாங்க கேட்கிறாங்க. ஒரு இயக்க ஆற்றல் பொருள் நிறைய பொறுத்தது, திசைவேகத்தை பொறுத்தது. பொருள் நிறைய திசைவேக வர்க்கம் அழுத்தத்தை பொறுத்தது அல்ல. அப்ப என்னது 1 மற்றும் 2 சரி. அடுத்து மனித உடல்ல சிறுநீர் உற்பத்திக்கு நோக்கம் என்ன? மனித உடலில் சிறுநீர் ஏன் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால் சரியான ஆன்சர் ரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டுவதற்காகத்தான். ரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டுவதற்காக சிறுநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப சிறுநீர் உற்பத்தி சீரானம் நடந்தாதான் கழிவுப் பொருட்கள் ரத்தத்தில் வடிகட்டப்படும். அப்ப சிறுநீர் உற்பத்தி நடக்கலாம், கழிவுப் பொருட்கள் வடிகட்டம் தேங்கி இருக்க சூழ்நிலை, அப்ப சிறுநீரகம் பழுதடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்ப சிறுநீர் உற்பத்தி முக்கிய நோக்கம் என்னது? ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுப் பொருட்களை வடிகட்டுவதுதான் அதனுடைய வேலை. கீழ்கண்ட நிகழ்வு எது வளிமண்டல ஒளி விலகல் விளைவு? வளிமண்டல ஒளி விலகல் என்னது? முன்கூட்டியே சூரியோதயம் மற்றும் தாமதமான சூரிய அஸ்தமனத்தை அதான் வளிமண்டல ஒளி விலகல். 2 நிமிடங்கள் பார்க்கலாம். முன்கூட்டியே சூரிய உதயம், அந்த வளிமண்டல ஒளி விலகல் மூலமாக தான் அந்த முன்கூட்டியே சூரிய உதயத்தை 2 நிமிடம் முன்னாடியே நான் பார்த்தலாம். சூரிய அஸ்தமனத்தை பின்னாடி 2 நிமிடம் பார்க்கலாம். அதான் வளிமண்டல ஒளி விலகல். அடுத்து ஏ மற்றும் பி என்ற 2 வட்ட கம்பிச்சுருள்கள் ஆர் என்ற ஒரே ஆரத்தை கொண்டுள்ளன. மேலும் அவை ஒரே மின்னோட்டம் ஐயே கொண்டுள்ளன. ஆனால் அவை முறையை 50 மற்றும் 100 சுற்றுகளை கொண்டுள்ள எனில் உண்டாக்கப்பட்ட காந்தப்புலம் டேஸாக இருக்கும் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பி ஆல் உண்டாகும் காந்தப்புலம், ஏ ஆல் உண்டாகும் காந்தப்புலம். எது இருக்கு? பி தான். அடுத்து இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு 3-4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. சந்திரன் மீது பூமி செலுத்தும் விசை எவ்வளவு கேட்கிறாங்க. சந்திரன் மீது பூமி செலுத்தும் விசை எவ்வளவுனா இதுக்குரிய ஆன்சர் 1.8 × 10⁻20 நியூட்டன். அவ்வளவுதான். 1.8 × 10⁻20 நியூட்டன். ஏதாவது சந்திரன் மீது பூமி செலுத்தும் விசை. அதுக்கு இடையில இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தா, இதுதான் ஒவ்வொரு கொஸ்டின் முக்கியமானது. இங்க பாருங்க, ஜி ஜி என்பது என்னது? புவி ஈர்ப்பு மாறிலி. அங்க சொன்ன புவி ஈர்ப்பு விசையில் நம்ம பார்த்தோம்னா M = G m1m/r². அப்ப புவி ஈர்ப்பு கேபிட்டல் G என்பது அதோட மதிப்பு எவ்வளவு கேட்பாங்க. புவி ஈர்ப்பு மாறி கேபிட்டல் G மதிப்பு 6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻². இது பொது ஈர்ப்பு மாறிலி மதிப்பு. அடுத்து பூமியின் நிறையின் மதிப்பு எவ்வளவு கேட்டாங்கன்னா 6 × 10⁻20 கிலோகிராம். பூமி நிறையின் மதிப்பு 6 × 10⁻20 கிலோகிராம். அடுத்து சந்திரன் நிறை கேட்டாங்கன்னா 8 × 10⁻22 கிலோகிராம். அடுத்து பூமிக்கு சந்திர தூரம் கேட்டா 4 × 18 மீட்டர். 4 கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. இது எல்லாமே மாறிலியோட மதிப்பு. புவி ஈர்ப்பு மாறிலி, பூமியின் நிறை, சந்திரன் நிறை, பூமிக்கு சந்திரன் நிறை தூரம். சந்திரன் மீது பூமி செலுத்தும் விசை எவ்வளவு? 1.8 × 10⁻20 நியூட்டன். அடுத்து தொங்கல் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது? 4 ஆப்ஷன் கேட்கிறாங்க. தொங்கல் தூள் சாதாரணமாக வெறும் கண்ணுக்கு புலப்படாதவை அப்படிங்கிறாங்க. புலப்படும். தொங்கல் பல படித்தான கலவை தான், ஒரு படித்தான கலவை கிடையாது. திடப்பொருட்கள் வாயில் பெரிய அவை தொங்கல் என்று அழைக்கப்படுகின்றன. தொங்கல் என்பது ஒரு பல படித்தான கலவை தான் சரியானது. அடுத்து 20 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு குவிய நீளம் கொண்ட ஒரு குழி ஆடி, அந்த ஆடியிலிருந்து 60 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படும் ஒரு பொருளின் மெய்பிம்பத்தை உருவாகும் எனில் பிம்பத்தின் தூரம் எவ்வளவு? அப்ப 60/20 எவ்வளவு? -30 சென்டிமீட்டர் ஆகும். பிம்பம் பொருள். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். அடுத்து பின் வருவனவற்றில் எது ஒரு நிறைவுற்ற கார்பன் சேர்மம், நிறைவுற்ற கார்பன் வகை
நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் கூட கேட்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் தான். CnH2n+2 ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் சேர்மம், நிறைவுற்ற கார்பன் சேர்மம் சொல்றோம். ஒற்றை பிணைப்பு அல்கேன் ஒற்றை பிணைப்பு சேர்மம், நிறைவுற்ற கார்பன் சேர்மம். மித்தபடி பார்த்தீங்கன்னா இரட்டை பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அல்கீன் அல்கீன் என்பது இரட்டை பிணைப்பு, இது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். அல்கைன் என்பது முப்பிணைப்பு, இதுவும் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். அப்போ நிறைவுற்ற கார்பன் என்பது அல்கைன் என்பதுதான் சரி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஜிகே கண்டெப்ட்ஸ் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவும் இருக்குது. நவம்பர் 25லேருந்து 29 வரை நடைபெற்ற ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம், பிடிஎஃப் அப்லோட் பண்ணோம், எல்லா ஷிஃப்ட்டுமே அப்லோட் பண்ணோம். மேத்ஸும் உங்களுக்கு சார் வேகமாகவே அப்லோட் பண்ணிடுவார். கண்டிப்பாக அந்த வரும் தெரிவு நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ல கொஸ்டின் நல்லா பாருங்கள். இன்னொன்று இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இந்த பேட்டர்ல கொஸ்டின் நல்லா அந்த தொடர்புடைய டாபிக்ஸ் நல்லா டீட்டெயில்டாக பகுப்பாய்வு செய்து கிளாரிட்டியாக படிங்க. கண்டிப்பாக நாம் அதிக மதிப்பெண்கள் ஸ்கோர் செய்து வெற்றி அடைய முடியும். ஓகே, தேங்க்யூ.